ஆன்ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த காலை வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை. இன்று துவிதியை திதி, நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் முற்பகல் 1:41 முதல் 3:11 வரை, பிற்பகல் 4:11 முதல் 5:11 வரை, இரவு 7:11 முதல் 10:11 வரை. இன்று ராகு காலம் 12:02 முதல் 1:31 வரை, யமகண்டம் 7:36 முதல் 9:05 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. இன்று வாரசூலை வடக்கு வடகிழக்கு. சூரிய உதயத்திற்கு பிறகு 16 நாளிகை கழித்து பால் அல்லது பால் கலந்த பதார்த்தங்களை அறிந்துவிட்டு பிரயாணத்தை நீங்கள் தொடங்கலாம். இன்று சமநோக்க நாள் ஆகும். இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று ஒரு முக்கியமான ஒரு நாள். குரு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மாலை 6:49 மிதுனத்திலிருந்து அதிசாரமாக கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் குரு பகவான். பொதுவாக இன்று ஒரு அசுப நாளா, அதனால் இன்று ஒரு சுகாதாரம் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம செய்யறதுக்கு ஒரு நல்ல நாள் இல்லை. இன்றைய தினப்பலன். இன்று மேச ராசிக்காரர்களுக்கு 1ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதனால் அவர்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அவர்களுக்கு இன்று நல்ல நாள். அது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் மாலை 6:49 தான் மிதுனத்துல இருந்து எங்க போறாரு? கடகத்துக்கு போறாரு. அதனால குருவனுடைய அனுக்கிரகம் இன்று இவர்களுக்கு உண்டு. மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு சுபதினம். இவர்களுக்கு வருமான வாய்ப்பு அதிகரிக்கும். தன்னுடைய தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சுப நாள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இது குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலிருந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். எல்லா விதமான உடல் நலம், செல்வ வளம் ஆகிய எல்லா விதமான நலன்களும் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாளா நம்ம சொல்லலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் இன்றைக்கு இவங்களுக்கு இருக்குது. குருவார்த்தால் கோடி ரூபாய் நிவர்த்தியாகும். அவர்களுக்கு 1ஆம் இடத்திலே இன்றைக்கு மாலை 6:49 வரை குரு பகவான் இருப்பதனால் இன்று குருவருள் பெற்றவர்களாக இந்த மிதுன ராசி நேயர்கள் இருப்பார்கள். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் இன்று. பெற்றோர்களுக்கும் வியாபாரிகளுக்கு அனைவருக்கும் இந்த ஒரு சிறப்பான நாள்னு நம்ம சொல்லலாம். அதனால மிதுன ராசிகளுக்கு இன்று ஒரு சுபமான நாள். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கு சுமாராதான் இருக்கும். ரொம்ப சிறப்பான நாள் நம்ம சொல்ல முடியாது. வியாபாரிகள், தொழில் கூட்டாளிகள்னால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். பங்குதாரர்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியின்மை, வீண் விரைய செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள், எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். இன்றைக்கு அவர்கள் சுமாரான நாள் தான். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. இந்த சிம்மராசி. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ரொம்ப ஒரு சிறப்பான நாள் தான் நம்ம சொல்லணும். அவர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அப்ப லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால வியாபாரிகள், தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு அனைவருக்கும் நல்லது. தாய் தந்தைக்கு நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு, இவருடைய குழந்தைகளுக்கு நல்லது. இவர்களுடைய உத்தியோகம் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி நம்ம எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இன்று ஒரு நல்ல நாள் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தொழில் ரொம்ப கவனமா தான் இருக்கணும். ஆனா நஷ்டம் ஏற்படாது. இவங்களுக்கு தொழில கவனம் செலுத்தி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா லாபம் ஒரு சிறிதளவு லாபம் பார்க்கலாம். இவர்கள் யாருகிட்டையும் சண்டை கண்டை போடாம, ஒரு வாக்குவாதம் இல்லாம, மோதல் போக்கை யாருகிட்டையும் கடைபிடிக்க கூடாது. குறிப்பாக அரசியல்வாதிகள், திரைக்கலைஞர்கள், மற்ற தொழில் இருக்கிறவர்கள் யாருமே இன்னைக்கு அதிகமான வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் இவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே அமையும். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு மிகச்சிறப்பான நாள்னே நம்ம சொல்லலாம். புதிய சொத்து வாங்குறதுக்கு உண்டான யோசனைகள், அந்த மாதிரி யோசனைகள் எல்லாம் வரும். நீ எடுத்த காரியம்
அவர்களுக்கு வந்து வெற்றி பெறும். அவர்களுக்கு இந்த தன்னுடைய குழந்தையினுடைய கல்வியில் வந்து கவனம் செலுத்தினவங்க. பொழுதுபோக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த துலாம் ராசிகாரனுடைய குழந்தைகள் அவங்க வந்து படிப்புல வந்து இன்னைக்கு கவனம் செலுத்தணும். வீண் விரை செலவு, பொழுதுபோக்கு ஆடம்பர செலவுகள் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள். காசு நிறைய செலவு பண்ணா சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் துலா ராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்கள் தன்னுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமா இருக்கு. இன்னைக்கு வந்து எந்த விதமான புது விதமான காரியங்களை நாம் வந்து தொடங்கக்கூடாது. புதுசா எந்த விதமான காரியங்களையும் நம்ம வந்து தொடங்கக்கூடாது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஏற்கனவே இருக்கிறது அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இருந்தபோதில் இவங்களுக்கு வந்து இருக்கிற தொழில முன்னேற்றம் ஏற்படும். உடல்நிலையில எந்த விதமான பாதிப்பும் இவர்களுக்கு வந்து ஏற்படாது. புதுவிதமான முயற்சிகள் மட்டும் இன்னைக்கு வந்து இவங்க எடுக்காம இருந்தா போதும். மற்றபடி எல்லா விதமானதும் சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்கள் வந்து சொல் வன்மை இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொன்னாலும் அது வந்து பலிக்கும். இன்னைக்கு வந்து அவங்க வந்து எந்த சொல் சொன்னாலும் சரி, அதனால யாரையும் இன்னைக்கு வந்து நீங்க திட்டக்கூடாது. நீங்க வந்து உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்க கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து மிகப்பெரிய முன்னேற்றமும் வெற்றியும் வந்து இன்னைக்கு வந்து கிடைக்கும். ஒரு புதுவிதமான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல நாள், வியாபாரிகளுக்கு நல்ல நாள், அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இது ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்கள் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சிறு நஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இருந்த போதிலும் வந்து மிகப்பெரிய அளவில் நஷ்டம் இல்லாம இது ஒரு படிப்பினையா இன்னைக்கு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில செய்யற தொழிலையோ இருக்கிற இடத்துலயோ உற்றா உறவினர்களையோ அவங்க வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்கள். அதனால வந்து இது ஒரு படிப்பினையா வந்து வச்சுக்கிறது தான் தவிர பெரிய லெவல்ல தொழில வந்து எந்த விதமான பெரிய முன்னேற்றமோ அந்த லாபமோ இன்னைக்கு வந்து இன்றைய தேதியில் கிடையாது. மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்புக்கு தேக ஆரோக்கியத்துக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கும்பராசி நேயர்கள். கும்பராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து எல்லா விதமான அம்சங்களும் சனி வக்ரகதியாக இருந்தாலும் அது வந்து கெட்டவன் கெட்டிடும் ராஜாவும் மகரமும் கும்பமும் சனியினுடைய வீடுகள், சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து தொழில்துறையில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும். யாருக்கு தன்னுடைய மனைவிக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ அவர்களுக்கு வந்து ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படும். மற்றபடி உடன் பிறந்தார்களுக்கு ஒரு சில கருதுகள் இருக்கணும். ஆனால் ஜாதகருக்கு பொறுத்து இந்த இவங்களுக்கு வந்து கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மீனராசி. மீனராசியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தாய்க்கு உடல்நலம் மேம்படும். அவங்க ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து மேம்படும். பெற்றோர்களுடைய உடல்நிலை வந்து மேம்படும். உடன் பிறந்தார்களுக்கு நல்லது நடக்கும். பிரிந்த அண்ணன் தம்பியை அக்கா தங்கத்தை அவங்களுக்கு சேர்றதுக்கு வந்து ஒரு நல்ல நாள். கணவன் மனைவி அன்பனையும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியம், கல்வி மிகவும் சிறப்பாகவும். மற்றபடி அரசியல்வாதிகளுக்கு, கலைஞர்களுக்கும், ரியல் எஸ்டேட் செயல்களுக்கு, வியாபாரிகளுக்கும் அனைத்தும் இன்று ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நடக்கலை சந்திப்போம். மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், புது தொழில் தொடங்குவதற்கும், திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும், கலசர தோஷம், தாரதோஷம், சகாதோஷம், நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். நன்றி.